சிலர்கிட்ட பேச்சு வழக்கில் கூட சாதாரணமாக ஒரு வார்த்தையை பேசிட்டோம்னு பேசாமரியா பார்த்துக்கறலாமியா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா டக்குன்னு கோச்சிக்கிடுவாங்க. அது எப்படி என்னை நீ மரியாதை இல்லாமல் பேசலாம், நான் யார் தெரியுமா, என்ன விவரம் தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க. இது யாருக்கு அப்படின்னா, பொதுவாக பணம் படைத்தவன் அதிகாரம் படைத்தவனுக்கு இந்த வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். அது தனி, அது தசாபுத்தியை பேஸ் பண்ணி வர்றது. அதனால தான் அந்த புகழ் போதை அதிகார போதை போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை தாங்க முடியாமல் ரொம்ப தவிப்பாங்க. உசுருவனா கூட தாங்கிக்கிருவான். ஆனால் அந்த பேரு புகழ் போகிறது, தன்னுடைய அதிகாரம் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் பாருங்கள், ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் பாருங்கள் டக்குன்னு அப்படியே உடம்பு இழைச்சிருவாங்க. சரி, இந்த சொன்ன உடனே, அதாவது ஒரு வார்த்தைக்கு பொறுத்து போகாமல் அப்படி சர்ருன்னு கிளம்பிடுவாங்கள்ல, அது யாருக்கு அப்படின்னாக்க, லக்னாதிபதியும் சூரியனும் சேர்ந்துருந்தால் இந்த குணம் இருக்கும். ஏன்னா சூரியன் தலைமை பண்புகளில் இருக்கும், லக்னாதிபதி அதை பூஸ்டப் பண்ணி விடுவார். அப்போது லக்னாதிபதியும் சூரியனும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்கள எல்லாத்தையும் ரொம்ப மரியாதையாகத்தான் டீல் பண்ணான். வாங்கய்யா, இந்தங்கன உட்காருங்கய்யா, எந்திரிச்சு போங்கய்யா அப்படின்னு. இதில் உண்மையிலேயே கஷ்டப்படுறது யார் தெரியுமா, இந்த மாதிரி ஆளுகளுக்கு பொண்ணு கொடுத்தாக வருங்க அந்த மாமனார் மாமியார் இருந்தேன். மாப்பிள்ளை வர்றாரு அப்படின்னா எந்திரிச்சு அட்டென்ஷன் அப்படின்னு நிற்கணும். ஏன்னா அவர் குனிய மாட்டார், குனிஞ்சா கிரீடம் கீழே விழுந்துரும் இல்லையா, அதனால் குனிய மாட்டார். அப்போ உண்மையிலேயே சிரமப்படுறவங்க அந்த மாமனாரும் மாமியார் இருந்தான்.